அடிச்ச இந்த வெள்ளை பெயிண்ட் கூட ஊத்தப்பல்ல கலர் மாறல, கலர் கூட மாறல. காயம் உங்களுக்கு என்ன கை காலம் அப்ப நீங்க அந்த மனுஷருக்குள்ள 15 லட்சம் மாதிரி செலவழிச்சு ஒரு நாள் கூட இருக்கல. அதான் ஸ்கூலையும் மூடி போட்டாங்க. ஸ்கூல் போறதுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு MNFல அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் நுவரெலியா மாவட்டம் ஹட்டனில் வட்டக்கலை என்னன்னா வட்டக்கோட்டை என்கின்ற இடத்தை நிற்கிறோம். பக்கத்தில் நிற்கிறது சுதர்சன் அண்ணா. இந்த இடத்துல தான் வந்து மிகப்பெரிய ஒரு மண் சரிவு ஒன்று ஏற்பட்டது. நாங்கள் இப்போ இந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு மேலே தான் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையினுடைய சீட்டம் வந்து குறைவாக இருக்குது. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் மேலே நின்று பேசி கொண்டிருக்கோம். இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்த நிற்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த பகுதி எல்லாமே வந்து வடிச்சு இருக்குது. இந்த பார்க்கக்குள்ள உங்களுக்கு விலங்கு ஃபுல்லாக வந்து இப்போ இன்னும் ஒரு மலைக்கு வந்து இதெல்லாமே வந்து கீழே நோக்கி போகிறதுக்காக வேண்டி இருக்கின்றது. இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மண் சரிவு ஒன்று ஏற்பட்டது. அப்போ நாங்கள் இந்த மேல் வியூவில் தான் கதைக்கிறோம். இந்த இடத்துல இருந்து நாங்கள் அந்த வீதியினூடாக அந்த கீழே தெரியக்கூடிய அந்த கீழ்ப்பகுதிக்கு தான் நாங்கள் போக போன்றோம். அங்கே வந்து இப்போ ஒரு பொது இடத்துல என்னென்ன அவங்க வந்து இப்போ இருந்து கொண்டிருக்காங்க, ஒரு முகாம் மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அவங்கள போய் பார்க்க போகின்றோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்த வீடுகள் எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சிட்டு அதோட வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து காயமும் ஏற்பட்டுக்குது. நேரடியாக போய் அவங்களுடைய கருத்தை கேட்போம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்த பெரிய மரங்கள் அந்த பாறைகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்து போயிட்டுது. அப்போ அந்த வகையில் இந்த இடத்துல என்ன நடந்தது, இந்த மக்கள் வந்து என்ன பிரச்சனையில் எதிர்கொண்டு இருக்காங்க, என்னென்ன பாதிப்பு இடம்பெற்றது, இந்த ஹட்டன் இப்போதைக்கு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் வந்து அண்ணா வந்து சொல்லுவார். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். இந்த இடத்துல என்ன மாதிரி அந்த அனர்த்தத்தின் போது என்னென்ன நடந்தது, என்ன மாதிரி இப்போ போய் கொண்டிருக்குது? நித்வா புயல் காரணமாக 27ஆம் தேதி அன்று இரவு சரியாக 7:30 அல்லது 8 மணி அளவில் மண் மேடுகள் அனைத்துமே பள்ளத்தை நோக்கி சென்றது. அத்தோடு இருந்த குடும்பங்களுக்கு பெரிய உயிர் கடவுள் துணையினால் உயிர் ஆபத்துகள் ஏற்படாமல் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. எனவே அவர்கள் அனைத்த முகாமைத்துவம் மற்றும் தோட்ட நிர்வாகம் மற்றும் உறுப்பினர்கள் அரசாங்கம் ஒற்றுமையாக இணைந்து ஒரு நேசரி அப்படின்னு சொன்னா புள்ளகாம்பிரவுண்ட்ல வந்து பாலர் பாடசாலை அதுல வந்து அவர்களுக்கான தங்குமிடம் வசதிகள் செய்து கொடுத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றார்கள். எனினும் இன்னும் பல தீர்வுகள் எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதுக்கான நடவடிக்கைகளை கூடிய இந்த பகுதியை பார்த்தோம்னா தீர்வுன்னு சொல்லி இப்ப காலங்காலமாக இப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. அதான் உண்மை. அப்ப நேரடியாக வரும்போது வந்து அந்த அதனுடைய அந்த வலிகள் வந்து விளங்கும். அப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்த ஃபுல்லாவே வந்து கீழே அப்படியே போயிட்டுது. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கான அந்த இடமும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டடத்துல வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இப்ப சாதாரணமாக வந்து ஒரு மழை பெய்யுமாக இருந்தா அந்த பாலர் பாடசாலையிலையும் வந்து இவங்க இருக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பகுதியில் உங்களுக்கு பார்க்கக்குள்ள வீடியோல எந்த அளவு விளங்கும் எங்களுக்கு தெரியல, ஃபுல்லாவே வந்து வெடிச்சிருக்குது. இப்ப எப்படி சொல்ற, ஒரு சாதாரண ஒரு மலைக்கு வந்து அது இது எல்லாமே வந்து கீழே போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இப்போ நிற்கிற உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே குறிப்பாக வந்து எத்தனை அடி என்ன வரும்? இது எப்படியும் 500 அடி சரி வரும். 500 அடிக்கு கூடுமே தவிர குறையாது. அவ்வளோ ஒரு உயரமான இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்த பின்பகுதியில் உங்களுக்கு பார்க்கக்குள்ள விலங்கு அந்த வியூ எல்லாமே வந்து அந்த பக்கமாக அந்த வாட்டர் ஃபால்ஸ், அது எழுது அடுத்தது இந்த குடியிருப்புகள் கட்டிடங்கள் எல்லாமே வந்து இருக்குது. ஒரு அழகிய ஒரு இடம், இயற்கையாக அப்படியான நிறைந்த வளம். அது மட்டும் இல்லாம பாடசாலையும் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. கிரேட் 5 தரம் 1 to 5 வரைக்கான பாடசாலை ஒன்றும் பணியா இருந்துச்சு. அதுவும் மண் சரிவு காரணமாக அதுவும் பாதிப்பு உள்ளாகி இருந்துச்சு. அதுல இருந்த குடும்பங்கள் 17 குடும்பங்கள் இருந்தாங்க. 17 குடும்பங்களும் வந்து சிறுவர் பராமரிப்பு நிலையில தான் இருக்காங்க. இப்போ பாருங்க, நிறைய இடத்த வந்து நம்ம ஹண்டிக்கெல்லாம் போயிருந்தோம். ஒரு இடத்த வந்து மண் சரிவு ஏற்பட்டா அவங்கள வந்து பாதுகாப்பாக வந்து ஒரு இடத்த வந்து முகாம், அதாவது பாடசாலையில் வந்து மெயினாக வந்து வச்சு கொண்டு இருந்தவங்க, வச்சு அவங்களுக்கான உதவிகள் எல்லாத்தையும் வந்து செய்தவங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த பாடசாலைக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ நம்ம அப்படி கீழே இறங்கி அப்படி நேரடியாக ஒரு போய் பார்க்கணும். அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகின்றோம். அப்போ இந்த இடத்துல வந்து அப்படியே பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த மரங்கள் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பழமை வாய்ந்த மரங்களாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து 100 வருடங்களுக்கு மேலே இருக்கும். அதில் அந்த கீழே இருக்கிற அந்த பரப்பு, அந்த வேர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்தாலே விளங்குது நமக்கு. பாருங்க, இந்த பகுதியில் இருந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கீழே வரைக்கும் எல்லாமே வந்து சரி ஓகே எம்என்எஃப். நாங்கள் அப்போ இந்த இடத்துல இருந்து பாதையினூடாக அந்த இடத்துக்கு நாங்கள் போகின்றோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நேரடியாகவே உறவுகளோடையும் பேசிட்டு அங்கே நடந்த எல்லா விடயங்களையும் வந்து நேரடியாகவே நம்ம பதிவிடலாம்.
இது பாருங்க இந்த வீதி எல்லாமே வந்து ஒரு வழி பாதை மாதிரி தான். அப்போ நாங்கள் இந்த வந்து கொண்டிருக்கும் போது அந்த லொரி கொண்டு வந்தது வந்த லொரி வந்து எங்களுக்கு அந்த சைட் தரத்துக்கு வேண்டி ஃபுல்லாக வந்து ரிவர்ஸில் போய் கொண்டிருக்குது. இந்த ரிவர்ஸ் பண்ணி அந்த சைட் கொடுக்கக்குள்ள கூட கொஞ்சம் ஸ்லிப் ஆகும்னு சொன்னால் நம்ம வந்து கீழே வந்து போகக்கூடிய அப்படி ஒரு நிலைமை. ஒரு மாதிரியாக வந்து சேர்ந்துட்டோம். இப்போ அந்த இடத்துல நாங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் எடுத்துனாங்க. அப்படியே வழியால் வந்துட்டோம். அப்படியே இந்த இடத்துக்கு வந்து வாரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட எங்களுக்கு தேவைப்பட்டது. இப்போ வீடியோ பார்க்கக்குள்ள சிம்பிளாக வந்து அங்கே ஆரம்பித்து இங்கே ஹட் பண்ணியிருப்போம். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறேன், ஒரு நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு பந்தமாக இருக்கும். அப்படி இல்லை, அங்கே இருந்து இங்கே வந்த நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட எங்களுக்கு தேவைப்பட்டது. இப்போ நாங்கள் இந்த பகுதியில் அப்படியே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரப்போகிறோம். எல்லா உடைமைகளும் மண்ணுக்குள்ளே அப்படியே போயிட்டுது. ஒரு சில உடைமைகள் வெளியில் கிடக்குது. இதுக்குள்ளே இங்கே இருந்தவங்க ஒரு பாடசாலை வந்து முகாமாக வந்து தங்கப்பட்டிருக்காங்க, அகதியாக வந்து அப்படி தான் சொல்லணும். அப்போ அவங்கள வந்து நாங்கள் நேரடியாக கண்டிப்பாக வந்து அவங்களோடையும் வந்து அங்கே கதைப்போம். அப்படியே வருவோம். என்னென்னா இதுவும் வந்து ஒரு பொது கட்டிடம் தான். இது எல்லாமே வந்து ஒரு பொது கட்டிடம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பெரிய ஒரு சேதம் ஒன்று ஏற்பட்டதால் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு இடத்துல அங்கே தள்ளி தங்கப்பட்டிருக்காங்க. இதில் இருந்த பாடசாலை மாணவர்கள் கூட தற்போதைக்கு ஒரு பாடசாலைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. என்ன சொல்றது, இதுக்கெல்லாம் எப்படி உடஞ்சிருக்கு. என்ன இது வந்து புதுசாக கட்டி 4 நாள் எடுத்துச்சு. பாருங்க, இது ஒரு புது கட்டடம். இப்போ ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு கட்டடம் எடுக்கிறதுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகங்கள், அமைப்புகள், இளைஞர்கள் எல்லாம் இதுக்குள்ள பாடுபடுவாங்க ஒரு கட்டடத்தை வந்து எடுக்கிறதுக்கு. இந்த கட்டடம் கட்டி 4 நாள்ல வந்து இந்த மண்சரிவு ஏற்பட்டு எனக்கு ஃபுல்லாக உடஞ்சிருக்குது. அடிச்ச இந்த வெள்ளை பெயிண்ட் கூட ஊத்தப்பல்ல, கலர் கூட மாறல. புட்டி அடிச்சிருக்காங்க, பூசி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சு பூசை பண்ணி ஆரம்பிக்கிற டைம்ல அன்றைக்கு இரவே இந்த பாருங்க சம்பவம். அடுத்த நாள் வந்தவங்க திறப்பு விழா செய்யறது. என்னன்னா திறப்பு விழா செய்து அன்னைக்கு திறப்பு விழா செய்து அன்றைக்கு சம்பவம். அன்றைய தினமே பாருங்க, திறப்பு விழா செஞ்ச அன்றைக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை. அப்போ இவ்வளவு ஒரு சுகமா இருக்கும். இந்த ஜன்னல்கள் அந்த இது எல்லாமே வந்து இப்படியே புதுசா இருக்குது, புதிதாக கட்டப்பட்டது. அதுக்கு பின்னாலதான் கட்பாறை ஒன்று வந்திருக்கு. இதுக்கு பின்னுக்கு இந்த வந்து பாருங்க, கட்பாறை வந்ததால தான் முழுவதுமான பாதிப்பாக இருந்துச்சு. கடவுள், இந்த பெரிய ஒரு பாராண்டு வந்து தான் முட்டி கிடக்குது. நாங்கள் அப்படி பின்பக்கம் உங்களுக்கு போய் காட்டுவோம். சரிங்க, அடிச்ச கலர் கூட எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு விலங்கு நினைக்கணும் வடிவா. பூஜை செஞ்சிருக்காங்க திறப்புல செய்யறதுக்கு. அந்த சாத்திரம் திருநீரை பாருங்க, திருநீர் குங்குமம் எல்லாம் வந்து எப்படி இருக்கண்டு பாத்தீங்களா? என்ன ஒரு சோகமான நிலைமை. இந்த பெரிய பாருன்னா அது பெரிய ஒரு பாறை வந்துட்டு என்ன பாருங்க, அங்க இருந்து வந்துருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லா வந்து சரி. இந்த பாறை வந்து நம்ம மேல இருந்து பார்த்த போது இந்த பாறை மேல இருந்து என்னன்னா அது மேல இருந்து கீழ் நோக்கி வந்த பாறை இது. வரக்குள்ள எவ்வளவு ஸ்பீடா வந்திருக்கு மீன் அங்க இருந்து கட்டவுளி. இதுக்குள்ள ஏறி போயிடலாம், அப்படியே போகலாம். பணமான பாதுகாப்பு தான் பிரச்சனை இல்லை.
தகரம் எல்லாம் வந்து கிடக்குது. இப்போ வீடெல்லாம் வந்து அங்கே இருந்த வீடுகளை கொண்டு அடிச்சு கொண்டு இங்கே வச்சிருக்குது. வா எப்படி இருக்கேன்னு பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு வீடு ஒன்று கட்டுறது வந்து மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு. இப்போ இருந்த வீட்டுக்கே வந்து இப்படி ஒரு நிலைமைன்னு சொன்னால் இதுவும் ஒரு வீடு என்னன்னா வீடு அவங்க இருந்த வீடை வந்து எப்படி இருக்கேன், அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே வந்து சரி. இப்போ இதுக்கு பதிலாக வந்து என்னென்ன இப்போ சொல்லிக்காங்க ஏதாவது வீடு திட்டம் கொடுக்குறாரு? வீடு திட்டத்துக்கு அரசாங்கத்து மூலியமா கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கு. எனவே தற்போதைய நாட்டு நிலைமை வந்து இங்க மட்டும் இல்லாம பொதுவா பார்க்க போனா நாட்டுல பாரிய அளவு சேதங்கள் நடந்திருக்கு. எனவே வருகின்ற வருடத்துல இதற்கான ஆரம்பகட்ட திட்டங்கள் நடைபெற இருக்கு. இப்படியான முடிவுகள் தான் நம்ம இந்த அரசாங்கத்துல இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ அண்ணா வந்து நீங்க என்பிபியில உறுப்பினர் நினைக்கிறேன். தேசிய மக்கள் சக்தியில கொட்டகுளம் பிரதேச சபையில தற்போதைய கடந்த காலத்தில் தற்காலத்துல நடைபெற்ற பிரதேச சபை எலெக்ஷன்ல கொட்டகுளம் பிரதேச சபை தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர். அப்ப நாங்களும் வந்து அண்ணாவுடைய நிறைய நாள் கூட பேசிட்டு இருக்கோம். அதோட வந்து இந்த எல்லா ஒழுங்குகளையும் வந்து இங்கே நிற்கிறதுக்கு எல்லாமே வந்து செய்து வந்து இங்கே எல்லா எங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை வந்து வழங்கினது வந்து இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அந்த புஷ்பா என்கின்ற அந்த அண்ணா தான். அவங்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி அண்ணா. ஆனால் அவங்களோட நோக்கம் என்ன சொன்னா மக்களுக்கான சேவை தொடரணும். அவருடைய எண்ணமாவும் இருக்கு, என்னோட எண்ணமா இருக்கு. அதுதான் இந்த ஒற்றுமை வந்து இருக்கு. அதான் மக்களுக்காகத்தான் நாங்க. அதான் கண்டிப்பாண்ணா. இப்படி உங்களோட இந்த இப்படியான பகுதியில இருந்து நாங்கள் இளைஞர்கள் முன்புறணும்னா கட்டாயம் இந்த சந்தர்ப்பம் இந்த இயற்கை அனர்த்தம் நடைபெற்ற கூட முன்னுரிமை இருந்த இளைஞர்கள் தான். வெற்றிக்கு காரணமும் இளைஞர்கள் தான். அதான் அப்படியாப்பட்ட இந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த ஏரியா தான். பெரும்பாலும் இயற்கை அனர்த்தம் நடந்தப்போ பெருமளவுல அருகில் இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு அவ்வளவு பெருமை உதவிகள் நிவாரணங்கள் எல்லாமே செய்து கொடுத்திருந்தாங்க. தோட்ட நிர்வாகமும் அந்த மாதிரி தான். அப்படி முழுமையான ஆதரவு வழங்க இருந்துச்சு. அதில் அப்படி போயிட்டு வரல போகலாமாண்ணா? அதில் போனா அதில் போயிடலான்னு அப்போ அடுத்து அவங்கள்ட்ட அந்த உடைமைகள் இருக்கா பார்ப்போம். நானும் பார்க்கலாம். இது பாருங்க, அவங்க இந்த பாவிச்ச சமையல் உபகரணங்கள், சப்பாத்து, உடுப்பு எல்லாமே வந்து சரி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கங்கால பக்கம் இருந்த வீட்டினுடைய உடைமைகள் வந்து இந்த வீட்டுக்கிட்ட கிடக்கு. இப்போ இந்த வீட்டுகளில் இருக்கக்கூடிய உடைமைகள் வந்து மற்றொரு இடத்த கிடக்கும். இப்போ ஒரு சில நாட்கள்னா அந்த காலநிலையினுடைய அந்த சீட்டம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதால தான் இப்போ ஓரளவு ஓகே. என்னன்னா இந்த இடத்துல வந்து நாங்களும் கூட வர இயலாது. இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கால்நடை விலங்குகள் வந்து போயிருக்குது. ஃபுல்லாக வந்து புதஞ்சு இருக்குது. சமயத்துல மழை இல்லாதனால இது ஒரு பாதுகாப்பான ஏரியாவாக இருக்கு. இதே மழை தொடர்ந்து பெய்யுமா இருந்தா இது முழுவதுமான பாதுகாப்பு இல்லாத ஏரியாவாக இருக்கும். அதான் அவங்க தூங்குற மெத்தை எல்லாம் வந்து எங்க கிடக்கண்டு. இதே பிரச்சனைனா ஹண்டியில வந்தோன்னா உன்னஸ்கிரி என்ற இடத்துனா நாங்கள் நிற்கக்குள்ளங்கிற கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு மேல் மாடி வீடு விழுந்தது. அப்படி என்ன அதிகம்ப்பா. அவங்க அந்த வீட்டுக்காரர்கள் பார்த்துக்க அழுது கொண்டு நின்னாங்க. இப்போ அவங்கள வந்து பாதுகாப்பாக மீட்டு எடுத்தாச்சு. இப்போ அந்த உயரத்தில் அவங்களோட வீடு விழப்புக்குள்ள அவங்க இங்கிருந்து பார்க்கலன்னா அவங்க அந்த வீடை வந்து எவ்வளோ கனவோட நான் கட்டிருப்பாங்க. குறுகிய காலத்துல நிறைய வியர்வைகளை சிந்தி அந்த வருமானத்தை தேடி அந்த வீட்டை கட்டியிருப்பாங்க. குளறிச்சு இருந்தாங்கண்ணா. பார்க்கக்குள்ள என்னக்கண்ணா மேல் சிலித்து போயிட்டேண்ணா. நேரடியாக கண்ட காட்சி பாரு. இதில் நம்ம வந்து அவங்க சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு இடங்கள் இப்படி போய்த்துண்டு. சரி, ஓகே. அப்போ நாங்கள் இந்த இடத்துல இதையும் தாண்டி அந்த பக்கம் எல்லாம் வந்து சேதங்கள் இருக்குது. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து சரிஞ்சு வந்து முக்கியமாக முன்னுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு சில அந்த வீடுகள் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டியிருந்தேன். இதையும் தாண்டி அங்காலையும் இருக்குது. அப்போ அங்காலத்தை போகாமல் இப்போ நாங்கள் முகாம் ஒன்றில் வந்து அவங்கள வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்த போயிட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு நம்ம அப்படியே போகலாம். இந்த மண் சரிவால் பாதிக்கப்பட்ட உறவுகள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து பாதுகாப்பான முறையில் ஒரு முகாமாக வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல தான் போகிறாங்க. பாருங்கள், இவ்வளோ ஒரு
கீழே இருக்குன்னு பாருங்க இந்த கட்டடங்கள் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் நின்று கொண்டு இருக்கிற ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாதையெல்லாம் இந்த பக்கமாக தேயிலை தோட்டங்கள் இருக்குது. அப்படி போவோம் என்னென்னா அதோட இந்த இந்த பக்கமெல்லாம் இந்த அம்மாவங்க எல்லாம் வந்து இப்போ தேயிலை குழந்தை வந்து உரைச்சி கொண்டு இருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட கேட்போம். அம்மா வணக்கம். அம்மா உங்களோட பேர் என்ன? என் பேர் கிருஷ்ண செல்வம். கிருஷ்ண செல்வி. செல்வி. நீங்க வந்து இந்த இடம் தானம்மா? வட்டக்கொடை. வட்டக்கொடை. இந்த இடத்துல வந்து மண் சரிவு ஏற்பட்டது. இப்ப அதுல வந்து உங்களோட உறவுகள் யாராவது இறந்தவங்களா காயப்பட்டவங்களா? காயப்படலைங்க, இருக்கவும் இல்லைங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் பாதுகாப்பாக பிரிச்சில் வச்சுருக்காங்க. இப்போ அவங்கவுங்க சொந்தக்காரங்க வீட்டில் போயிட்டு ஒவ்வொருத்தவங்க வீடு வாடகைக்கு எடுத்து தான் இருக்காங்க. அப்படின்னு? ஆமாம். வீட்டுகளில் வீடு சும்மா இருக்க வீட்டுகளில் போயிட்டு இருக்காங்க. இந்த மண் சரிவு அம்மா எத்தனை மணிக்கு இடம் பெற்றது? அது எத்தனை மணிக்குன்னு சொல்லலைங்க. நான் நைட்லாம் கரண்ட்ல தானுங்களே, நாங்களாம் தூங்கிட்டோம். பார்த்தது நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிருந்தோம் மேலே. அங்கே வந்து வரக்குள்ள சரியான மழை. அப்போ அந்த டைமில் தான் இது ஏற்பட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு காலையில் தான் எங்களுக்கு தெரியும். காலையில் அவங்க வந்து சொல்லவும் தான் தெரியும். போயிட்டு பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல இருந்த உறவுகள் எல்லாமா இப்போ மண் சரிவு வரப்பு வந்து எப்படி அவங்களுக்கு தெரியும்? இப்போ இரவு நேரத்தில் யாருக்குமே தெரியாது. அப்போ அவங்களோட உயிர் சேதம் ஏற்படலன்னு சொன்னா இப்போ வீடு எல்லாமே வந்து உடைஞ்சிருக்குது. கல்லெல்லாம் பேர்ந்து வந்துருச்சு தண்ணியில பனிய வரக்குள்ள இவங்க ஒளிமித்து ஓடிட்டாங்க. வெளியே அப்படி சாமான்லாம் எதுவுமே எடுக்கலாம் போச்சு. எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. அவங்களோட முக்கியமான துண்டுகளும் பாதி சேதம் ஆகிடுச்சு. நீ 2-3 நாள் சென்று போயிட்டு எடுத்து பார்த்தேன். எங்களால் எடுக்க முடியலை. அவங்களாம் பாவங்க. என்னத்தான் செய்யறது? சரி. அவங்க ஒவ்வொரு வீடுகளில் போயிட்டு பிச்சை எடுத்து தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கமா அதுக்கு பிறகு வந்து யாராவது வந்து நிவாரணங்கள் உதவிகள் அப்படி எதுவும் செய்வாங்களா? கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. ஸ்டேட்ல இருந்து வேலை செய்ய தூரமாரு ஸ்டாஃப்ஸ் மாருங்க அவங்க எல்லாம் வந்தாங்க. மந்திரி மாதிரிலாம் வந்து எல்லாம் செஞ்சாங்க. உதவியெல்லாம் செஞ்சாங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இளைஞர்மார்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க தான். அண்ணா சொன்னாங்க வேலை இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க தான். இன்னமும் அந்த பிள்ளைகள்லாம் வேலைக்கு போக இல்லாமல் இன்னமும் இந்த தோட்டத்துக்குள்ளேயே தான் இருக்காங்க. வீடு கிரச்சில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கிட்டு அப்படி இருக்காங்க. சரி, ஓகே, நன்றி அம்மா. நாங்கள் வந்துட்டோம் எப்பயோ வந்து ஒரு ஊடாக கழிச்சு அங்கே வந்தோம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்ப்பா. உங்களோட பேர் என்ன? சிவபாக்கியம். சிவபாக்கியம். உங்களோட வீடு அதில் வந்து உடைஞ்சதாம்மா? நீங்க அப்ப அந்த மண் சரிவு ஏற்படும் போது அந்த இரவு நேரத்துல அங்கதான் இருந்தீங்க. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியும் இரவு நேரத்துல வருது? இப்படி அந்த கல்லு மரமெல்லாம் சாயக்குள்ள தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் கேட்கக்குள்ள பார்த்தோம். பார்த்துட்டு நீங்க ஓடிட்டீங்க. இதுல தாங்க இருந்தோம். அப்படின்னு இப்ப இந்த இடத்துல இப்ப உங்களோட உறவு யாராவது இறந்தவங்களாமா? காயங்கள் அப்படி ஏற்பட்டீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை? அம்மா கடை உறவுகள் என்ன மாதிரி எல்லாம் இருக்காங்களா? அதே மாதிரி தாங்க. அப்ப ஸ்டோர்ல சத்தம் கேட்டுட்டீங்க. ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்கவும் மகன் மருமகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க. கொஞ்சம் முன்னுக்கு இந்த மாதிரி மரம் ஒண்ணு சாயுது பாருங்கன்ட்டு. அப்ப அந்த நேரமெல்லாம் அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பிறகு சத்தம் கடன்னு சத்தம் கேட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓடிட்டீங்க? ஓடலையே. இந்த அவர் தான் தம்பி அங்க இருந்தாரு. இவர் வந்து கூப்பிட்டாரு. இந்த அண்ணா என்ன நடந்தது அண்ணா? அன்னைக்கு ஒரு நானும் ஒய்ஃபு அக்கா 3 பேரும் அந்த வீட்டில் தான் இருந்தோம். ஒரு கல்லு மாதிரி வந்து தகரத்தில் இருந்துச்சு. விழுந்த கைக்கு நானும் கேபிக்கு கலவரமாக இருக்கு எல்லாத்துக்கும் சொன்னேன். சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஒரு 9 மணியை போல் அப்படியே காற்று மாதிரி ஒன்று வந்து அப்படியே வீட்டை மூடிடுச்சு. மூடி சம்சாரம் தான் என்னை பிடிச்சி வெளியே எடுத்தாங்க. நீங்கள் தான் வந்து இப்போ எல்லாருக்கும் சத்தம் போட்டு எல்லாரையும் வெளியேற்றுனீங்க என்னண்ணா? பாருங்க, இப்போ அந்த ஒரு எப்படி சொல்கிற ஒரு அசண்டா சினமாக வந்து இருந்திருந்தா அந்த இடத்துல வந்து நிறைய உயிர்கள் வந்து போயிருக்கும். இதான் வந்து உண்மை. அண்டையிலாம் காயம் உங்களுக்கு என்ன? இடுப்பு கை காலம் காயம். அப்போ நீங்கள் அந்த மனுஷருக்குள்ளே இருந்தால் அப்போ தப்பி வந்தீங்க? எடுத்து வெளியே எடுத்தாங்க.
தூக்கி தான் வெளியே செவரு வழியா தான் வெளியில வந்தோம். மரம் 2 மரமும், முன்னுக்கு ஒரு மரம் பின்னுக்கு ஒரு மரம் விழுந்துருச்சு. இப்ப அண்ணா வந்து அப்ப மண் சரிவுல பட்டுதாரு. 2 பேரும் உள்ளுக்கு. அப்புறம் உங்களை இழுத்து தான் எடுத்தவங்க. இவரை நான் தூக்கி, அண்ணி ஒருத்தவங்க சோகமில்லாதவங்க இருக்காங்க, அவங்கள தூக்கி வெளியில வீசிட்டா வெளியில பாஞ்சு வந்து உடஞ்ச செவரு வந்து வந்திருக்க முடியாது. 2 பக்கம் மரம் விழுந்துருச்சு. அதோட அக்கா என்னன்னு சொன்னா இந்த இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து 25,000 ரூபாய் பணம் வந்து இல்ல, அது இன்னும் ஃபோமே எங்களுக்கு கிடைக்கல. ஜிஎஸ் கிட்ட போய் சொன்னா ஃபோம் இன்னும் வரலங்கிறாரு. இப்ப 2-3 தடவை இதான் போய் கேட்போம், இன்னும் ஃபோமே எங்களுக்கு கொடுக்க. சில வேலை கட்டம் கட்டமா கொடுப்பாங்க வேலை என்னன்னா கட்டம் கட்டமா கொடுத்து கொண்டிருக்காங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்ப நீங்க வந்து ஏதாவது இப்ப சொல்ல விரும்புறீங்களாக்கா? என்னன்னு சொன்னா நிறைய உறவுகள் இப்ப பார்த்து கொண்டிருப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, அதிகாரிகள் அப்படி இல்லாம். இப்ப நீங்க உங்களோட கிராமம் சார்ந்து நீங்க ஏதாவது கதைக்க விரும்புறீங்களா? எங்களுக்கு என்ன இப்போதைக்கு சாப்பாடு பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை. வீடு வசதி கிடைச்சா போதும் எல்லாருக்குமே. எல்லாமே எங்களுக்கு சொந்தக்காரவங்க தான். எல்லாருக்கும் சேர்ந்து வீடு வசதி மட்டும் செஞ்சு கொடுத்துருவாங்க போதும் அரசாங்கத்துக்கு. அப்ப இருக்கக்கூடிய அப்ப சாப்பாடு வசதிகள் சாப்பாடு வசதி கூடிய அளவு நிவாரணம் கிடைச்சிச்சு. உடுப்பா, சாப்பாடா எல்லாம் கிடைச்சிட்டு சாமா எல்லாமே தாராளமா கொடுத்தாங்க. எந்த குறையுமே இல்லை. வீடு வசதி தான். நீங்க இப்படி சொல்றதே பெரிய ஒரு மனம் வேணுமாக்கா. என்னன்னு சொன்னா சில இடத்த வந்து உதவி கிடைச்சாலும் கிடைக்கலன்னு வாங்கி எடுப்பாங்க. அப்ப அந்த அக்கா சொல்றாங்க பாருங்க, எங்களுக்கு கிடைச்சிட்டு எங்களுக்கு வேற ஒரு தேவை தான் இருக்கு, வீடு தேவை, அப்ப அதை செய்து இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி கதைக்கிறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் சில இடத்த வந்து நாங்களும் இப்போ கொடுக்க போகும்போது தம்பி எங்களுக்கு கிடைச்சிட்டு இதை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். நன்றி அக்கா. வேறு ஏதாவது நீங்கள் கதைக்க விரும்புறீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு நிவாரணம் சாப்பிட்றதுக்குலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. உடுப்புகள் கூட எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் நம்ம வீடு. நல்ல நேரத்துக்கு நாங்க பயணம் போயிருந்தோம். பாபாங்கள் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஒருத்தருக்குமே உயிர் சேதம் ஒன்றும் நடக்கல. அதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா எங்களுக்கு வீடு வசதி மட்டும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும், அது மட்டும்தான். அது சரி. இப்போ அதோட அக்கா என்னன்னு சொன்னா இந்த வார வழி பாதைகள் எல்லாமே வந்து கட்டும் மோசமா இருந்தது. அப்ப நீங்க வந்து இப்போ ஒரு அவசரமாக வந்து ஒரு வைத்தியசாலைக்கு போகணும்னு சொன்னா, இல்லை அவசர தேவைக்காக வேண்டி வேறு இடங்கள் ஏதாவது ஒன்று நீங்க செய்யணும்னு சொன்னா இப்போ என்ன செய்யறீங்க? இப்போ இதனோட தானே பயணிக்கிறீங்க? இதோடாக தான் பயணிக்கிறோம். வீல் ஒன்றில் தான் போவோம். வாகன வசதினா பெருசா இல்லை எங்களுக்கு. ஆட்டோ தான். 1500 ரூபா 2000 ரூபா கொடுத்து தான் நாங்கள் தலாவக்கலைக்கு போகணும். இந்த இடத்துல இருந்து தலைவாய்க்கலைக்கு போறதுக்கு 1500. திரும்ப அங்க இருந்து நம்ம வேற இடங்களுக்கு போறோம்னா அதுக்கு வேற காசு தான். அது ஒன்றும் ஸ்கூல் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. ஸ்கூல்லையும் மூடி போட்டாங்க. ஸ்கூல் போறதுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. அந்த ஒரு வசதி எங்களுக்கு வேணும். அப்படி என்ன சொன்னா இந்த பிள்ளைகள் வந்து இது வரைக்கும் பாடசாலைக்கு போகல? இன்னும் போகல. ஏதாச்சும் பேசி தாரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அது நடைமுறைக்கு வரல. ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஒன்று வேணும் எங்களுக்கு. சரி, ஓகே, நன்றி அக்கா. வணக்கம் அம்மா. இருங்க. நீங்களும் அந்த வீட்டுல இருந்தீங்களா? உங்களுக்கு வீடு இருக்கிறாங்க? இல்லை, என் அம்மா வீடு தான் ரொம்ப பாதிச்சிருக்கு. அவங்க வீட்டில் 7வது 49 வயசு ஒரு உட்காந்து அவங்களுக்கு நடக்கலாம் இல்லாது, நாங்கள் தான் எல்லாம் செய்யணும். அப்போ அந்த வீடு ரொம்ப பாதிச்சிருக்கு. புதுசாக ஒரு வீடும் கட்டினாங்க. அந்த வீடு ஒரு கிழமை கூட பாவிக்கல. அந்த பெயிண்ட் அடிச்சது அதான் நம்ம அம்மா வீடு. அம்மா வீடு அது முட்டா போயிடுச்சு. ஒரு 15 லட்சம் மாதிரி செலவழிச்சு ஒரு நாள் கூட இருக்கல. அதான் நாங்க பார்த்து அதுல வந்து திருநூறு அந்த இதெல்லாம் வந்து பூசின மாதிரி அண்டைக்கு தான் நம்ம அதுல வந்து வீடு குடி போனோம். நீங்க அதுதான் போனது. அந்த வீடு குடி போன அண்டைக்கு வந்து இந்த மனுஷர் ஏற்படுது. கடவுளே. இப்ப அந்த வீடு கட்டி கொடுத்தது யாருக்கு? கட்டி கொடுத்தது நம்ம தங்கச்சி. அவங்க தங்கச்சி வந்து உங்க அம்மா கட்டி கொடுத்து. அவருக்கு ஆம்பளை பிள்ளைகள்லாம் இல்லை, அவங்க கல்யாணம் முடிக்கல. 2 பேர் இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு கல்யாணம்லாம் யோசிக்கல. இது நடந்ததுக்கு பிறகு அக்கா உங்களோட அம்மாவும் அந்த தங்கச்சி வந்து என்ன யோசிச்சாங்க? உள்ளுக்கு தான் இருந்தாங்க. இடிஞ்சு வரக்குள்ள அவங்க உள்ளுக்கு இருந்தாங்க. இவர் வந்து தான் சத்தம் போட்டு அவங்களையும் வெளியே எடுத்தாரு. இது நடந்து அவங்களை சரியான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரமா இருக்குமே, கடுங்கவலையா இருக்கும். நாங்க பார்க்கக்குள்ள கவலையில தான் அவங்க ஒளிரூட்ல இருக்காங்க. சுகம் நம்ம கூலிக்கு வீடு எடுத்து அங்கதான் கொண்டு வச்சிருக்கோம். பாருங்க, ஒரு தாய்க்கு வந்து ஒரு மகள் வீடு ஒன்று கட்டி கொடுத்தாங்க. நம்ம பார்த்த வீடு வந்து புதிய வீடு. அவங்களோட தாய்க்கு வந்து ஒரு மகள், அதுவும் பெண் வந்து கட்டி கொடுக்கறது வந்து சாதாரணமான விடயம் இல்லை. அப்போ அதை கட்டி கொடுத்து அந்த குடி போன அண்டைக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்குது. எவ்வளோ ஒரு சோகமான நிலைமை பாருங்க. இதான் வந்து எல்லாருடைய நிலைமையும். இதே மாதிரி நிறைய பேர் இந்த இடத்த வந்து முகாமாக வந்து இருந்து கொண்டு இருக்காங்க. வந்த வகையில் சரியண்ணா, உங்களோட அந்த தைரியத்துக்கு வாழ்த்துக்கள்னா, நீங்களும் வந்து அந்த பிரச்சனை நடக்கக்குள்ள எல்லாரையும் வந்து அலர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டீங்கன்னு மாட்டினோடனே கடைசியாக வந்து
அண்ணாவுக்கு வந்து வைஃப் தான் வந்து கை கொடுத்து இனி இவங்களோட உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க. ஏதோ கடவுள் புண்ணியமாக வந்து அந்த இடத்துல எந்த விதமான உயிர் அசம்பாவிதங்கள்லாம் இடம்பெறலை, உயிர் போகிற நிலைமை. அப்போ இனி இவங்களுடைய பிரச்சனைகள், இந்த வீடு பிரச்சனைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டு இந்த இடத்துல விடைபெற போகின்றோம். சரி அண்ணா, அப்போ நீங்கள் ஏதாவது பேச விரும்புகிறீங்களாண்ணா? இல்லை, இப்போதைக்கு தேவையானது எங்கள் மக்களுக்கான விடிவு தான். இப்போ இவ்வளவு காலமாக மாற்றங்கள் எதுவுமே நடைபெறலை. இனி வரும் காலங்களில் எங்களால் முடிந்த மாற்றங்களை செய்யறதுக்காண்டி தான் நாங்களும் வந்திருக்கோம். ஏன்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும், மிகவும் சிரமத்துக்கு மத்தியில தான் இதுல இருக்காங்க. பாதையா இருக்கட்டும், பாடசாலையா இருக்கட்டும், வீடுகளா இருக்கட்டும், எதுவுமே வந்து இன்னைக்கு ஒரு பொருத்தம் இல்லாத வகையில தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு திரும்ப இதே இடத்துல தங்க வைக்கும் போதும் கூட உங்களுக்கான பாதுகாப்பு கிடையாது. எனவே இதுல இருந்து மாற்று வழிக்கு செல்லணும். நம்முடைய மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லணுங்கிறது என்னுடைய ஆசையும். எனவே இது சம்பந்தமாக அரசாங்கத்திடமும் பல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். அதே மாதிரி வெற்றிகரமா அடுத்து வர்ற வருடத்துல எங்களுக்கான மக்களுக்கான விடுதலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அண்ணா சொன்ன மாதிரி உண்மையிலேயே நம்முடைய உறவுகளுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட நாங்களும் வந்து விடைபெறுகின்றோம். இப்போ பல சிரமங்களுக்கு மத்தியில் வந்து நாங்களும் மட்டக்களப்பிலேருந்து பயணத்தை ஆரம்பித்து கண்டிக்கு போய் கண்டியிலிருந்து இப்போ இந்த ஹட்டன் என்ன இடம்னா இது வட்டக்கோடை என்கின்ற இடத்த வந்து நேரடியாக வந்திருந்தோம். நிறைய மீடியாக்கள், நிறைய வலைத்தளங்களில் வந்து பேசப்பட்ட ஒரு விடயம் வந்து ரம்போட மண் சரிவு. ஆனால் அதையும் தாண்டி இந்த பகுதியிலையும் இல்லாமல் வந்து மண் சரிவு இடம்பெற்றுக்கிறது இதனூடாக தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் தெரியும், இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் தெரிய வரும். கண்டிப்பாக இந்த விவரங்களுக்கான தீர்வுகளும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். பாய்.